வணக்கம். இன்னைக்கு எங்கள் ஊர் ஸ்டைலில் லெமன் சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஊரில் சின்ன வெங்காயம் இஞ்சி தட்டி போட்டு மணக்க லெமன் சாப்பாடு செய்வோம். அது எந்த ஸ்டைலில் செய்வோம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்பிளான குக்கிங் வீடியோஸ் அடிக்கடி வரும். இன்றைக்கி லெமன் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக எடுத்து அதை தட்டி வச்சுருக்கேன். கடுகு உளுந்து கடலைப்பருப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, வேர்க்கடலை வறுக்காதது 1/2 கப், மல்லித்தலை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1/2 பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் எடுத்திருக்கேன். சாதத்துக்கு ஆஸ் யூஷுவலாக நல்லா உதிரியாக வடிச்சிட்டு கொஞ்சமாக சமையல் எண்ணெய் போட்டு கலந்து ஆற வச்சுருங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, சாதம் உடையாமல் இருக்கும். ஒரு லெமன் எடுத்திருக்கேன், ஆனால் 1/2 லெமன் தான் எனக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இது வறுக்காத வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுறோம். ஓரளவு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம கடுகு உளுந்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. வறுத்த வேர்க்கடலையாக இருந்ததுன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் வரமிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கறியிராமல் இருக்கணும். இஞ்சி தட்டி வச்ச இஞ்சியும் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக போடுங்க, கசப்பு வந்துடும். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூடியூப்பில் பார்க்கும்போது வெங்காயம் இல்லாமையே தான் செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்போ மஞ்சள் தூளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதம் வடிக்கும்போது நான் உப்பு போடலை, ஸோ தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தனியாக இருக்குங்க லெமன் ரைஸில். ஸோ ஒரு நிமிஷம் நல்லா சூடானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமன் சாறு ஒரு 1/2 லெமன் சாரை ஊற்றிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா திரும்பி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சாதத்தை ஆட் பண்ணிக்குவோம். கசப்பு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நம்ம நிறையா டைம் லெமன் ரைஸ் பண்ணியிருப்போம். இந்த என்னோடய மாடல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிற, திரும்பி சாறு போடும்போது மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த மசாலா எல்லாமே சாதத்து கூட நல்லா இறங்கி வரணும். அப்போ தான் லெமன் சாதம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபைனல் டச்சாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் எல்லாம் உடையாத அளவு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உதிரியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் இஞ்சி கொஞ்சமாக தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம். வேர்க்கடலை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். வரமிளகா பச்சை மிளகா ரெண்டுமே ஆட் பண்ணி பாருங்கள். சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் ஊர் சைடு லெமன் ரைஸ். சின்ன வெங்காயம் போட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் வரன்னு ஆகிடாது. ஏன்னா லெமனும் சின்ன வெங்காயம் சேரும்போது ஒரு நல்ல மாய்ஸ்சர் கிடைக்கும். சிம்பிளாக ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் இது லஞ்சுக்கு மட்டும் இல்லாமல் நைட் டின்னருக்கு கூட டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் அந்த சின்ன வெங்காயம் லெமனோட புளிப்பு சேர்ந்து நல்லா ரெட்டிஷாக சாப்பிடும்போது நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் ஸ்டைல் ரெசிபீஸ் அடிக்கடி வரும்.